விசிக கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறார். என்ன கணக்கு போடுறார், குழப்பத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளும் விமர்சிக்க, இதை தாண்டி பிரம்மாண்டமான கட்சி ஒன்று வரும் அப்படிங்கிறது. என்ன கட்சியா இருக்க முடியும் சார்? ப்ராபபிள்ஸ் யார்? இன்னொரு பாஷா சார், உங்களுக்கு என்ன கேட்குறீங்களா சார்? எங்களை பொறுத்தவரை எப்படி திமுக கூட்டணி ஒரே குறிக்கோள் மத்தியில் இருக்கின்ற பாஜகவை எதிர்ப்பது என்ற ஒரு நோக்கத்திலே ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ, அதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஓரணியிலே கொண்டு வர வேண்டும் என்பதை எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த அணி குறிக்கோளாக இந்த ஆன்சர் எனக்கு பைஹார்ட், நேயர்களுக்கு பைஹார்ட், டெம்ப்ளேட் ஆன்சர். ஆமா, நான் கேட்கறது இந்த பிரம்மாண்ட கட்சி யாரா இருக்கு? நான் என்ன கேட்குறேன் சார், அதாவது இதுவரைக்கும் எந்த திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்து ஏதாவது ஒரு தேசிய கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து தான் தமிழ்நாட்டு அரசியலை நடத்திட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி இருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரை எதிர்க்க இந்திரா காந்தியோடு சேர்ந்து 10 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டுமே கொடுத்து விட்டு காங்கிரசுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியும் கொடுக்காமல் கூட்டணி அமைத்தார்கள். அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்ததற்கு பிறகு காங்கிரஸோடு கூட்டு வைத்து மத்தியில் இருக்கின்ற ஆட்சியோடு அனுசரணையாக இருந்து ஒரு அரசியலை தமிழகத்தில் நடத்தினார். அவர் மறைகின்ற வரை இடையிலே திராவிட முன்னேற்ற கழகம், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று மீண்டும் கூட்டணியை உருவாக்கினார்கள். அப்பொழுது ஒரு புதிய சித்தாந்தத்தை எம்ஜிஆர் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்களோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பது என்று திருப்பத்தூரிலே திமுக ஒரு பக்கம் மேடை, இன்னொரு பக்கம் அதிமுக மேடை போட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்களே ஆனால் ஒரு பொது எதிரியை வைத்துத்தான் தமிழகத்திலே அரசியலை திராவிட கட்சிகள் நடத்தி இருக்கிறார்கள். ஒன்று திமுகவை எதிர்த்து அதிமுக, அல்லது அதிமுக எதிர்த்து திமுக. ஆக ஏதாவது ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸோடு அதிமுக இருக்கிறது என்றால் பாஜகவோடு திமுக இருந்திருக்கிறது. இப்படி காலத்திற்கேற்ப யாருமே தீண்டத்தகாதவர்கள் என்று இவர்கள் கருதியதே கிடையாது. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆதாயமோ அதற்கேற்ப கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள். கருதணும்ல, இப்ப பிரம்மாண்ட கட்சினா தாவேக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் தாவேக்காவை தவிர வேற எந்த கட்சி சார் இருக்கு? ஆஹா, அப்படி போடுங்க. தாவேக்கா சார், தாவேக்கா வந்து ஒரே நேரத்தில் கொள்கை எதிரி பிரம்மாண்ட கட்சி. உங்க புரிதல்ல தாவேக்கா, என்ன பொறுத்த தாவேக்கா வரணும் சார், நாம் தமிழர் கட்சி வரணும் சார். எல்லாருமே திமுகவை எதிர்க்கிறதுல ஓரணியில சேரணும். அதுதானே உண்மையான திமுக ஆட்சி அகற்றணும் சொல்றது. மணிகண்டன் சிரிச்சாரு, சிரிப்பு அடக்கிக்கிட்டாரு. இப்போ ஏன் அடைக்கிறாரு? எல்லாரையும் தெரிஞ்சிரும்ல சார், எல்லாரையும் இணைக்கணும் சார். அதாவது ரேலிங் பாயிண்ட் வந்து தப்பதானே சொல்றாரு. அவர் சொல்றது தப்பதானே. எப்படி தப்பு ஆக முடியும்? அவங்க தலைவர் வந்து அதை விரும்புறாரு சார். சொன்னா தப்பே தப்பு இல்ல. நீங்க வந்து குழப்பாதீங்க சார், நீங்க கமலாசனம் மாதிரி பேசாதீங்க.